ஆனால் சார் இப்போது காங்கிரஸ் கட்சி வந்து அந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பேசுகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக சொன்னாலும் கூட சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுமே வந்து ஒரு சாஃப்ட் கோர் இந்துத்துவை நோக்கி போகுது அப்படின்ற விமர்சனம் எதிர்கட்சிகளே சொல்லும்போது, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்லும்போது, இப்போ ராகுல் காந்தி கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் அதைத்தான் சாஃப்ட் கோர்ன்றாங்க. அது எப்படிங்க எலெக்ஷன் நேரத்துக்கு நம்ம அண்ணன் திருமாவர்கள் கூட தான் வந்து கோயிலுக்கு போயிட்டாரு, சாமி கும்பிட்டு வராரு. அப்புறம் அப்போ திருமாவர்களையும் நீங்கள் சாஃப்ட் கோர் இந்துத்துவான்னு சொல்லுவீங்களா? இல்லை சார், நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே வந்து அந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் வந்து எப்படி காங்கிரஸ் கட்சியில் இப்போ வரைக்குமே இன்னும் மைனாரிட்டி பாலிடிக்ஸை நம்பி இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது காங்கிரஸ் கட்சிக்கே வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு தானே அர்த்தம். முதல்ல காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்குமே கிடையாது. அப்புறம் தானே நீங்கள் வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியா தப்பான ஸ்ட்ராட்டஜியான்னு சொல்கிறது கிடையாது. இன்றைக்கு நார்த்தில் குறிப்பாக ஊபி, எம்பி இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து பாஜக ஜெயிச்சுட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். இந்துத்துவா பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இவங்களுடைய வெற்று கோஷம் தான் விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த அதிக அளவு ஒரு கார்ப்பரேட் கிட்ட வந்து சொத்து அதிகமாக குவியுது, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து அடிக்கடி வந்து ராகுல் காந்தி வந்து குறிப்பிடுறாரு. அந்த சொத்துக்கள் வந்து சம்திங் விசாரிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது உண்மையாக பாசிபிளா சார் இது சட்ட ரீதியாக பார்க்கும்போது? அதாவது காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்கள் மோடிக்கு எதிராக கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இவர் வந்து இன்னும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு போட்டியாக வந்துட்டு இருக்காரு போல இது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் த டெய்லி பஞ்ச் வலையொலி ஆசிரியர் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், கொரோனாவுடைய முதல் அலையை விடவும் கொரோனாவுடைய இரண்டாவது அலை தான் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 எலெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா அதோடைய அனல் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அது கிளைமேட் காரணமா இல்லை பிரதமர் நரேந்திர மோடி காரணமா சார்? சூரியன் தான் காரணம். எப்படி 10ஆம் பதில் சொல்லமா? எப்போவுமே ஐபிஎல் வந்து இனிஷியல் மேட்சஸோட as it progresses அப்போ தான் வந்து சூடு பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது குவைட் நேச்சுரல். அண்டு மோடி அவர்கள் காரணமாக அப்படின்னா, ஏங்க நீங்கள் வந்து கண்ணா பின்னான்னு வாயை விட்டிங்கன்னா அவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் இருப்பாங்களா? என்ன தான் பேசுறதுனே கிடையாது. எதையோ ஒன்று பேச வேண்டியது, அதுக்கப்புறம் அது கவுண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு எதையோ ஒன்று போட்டு உருட்டி கிருட்டி சொதப்பி வச்சா அப்புறம் வந்து எதிரில் இருக்கவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? இவங்க பண்ண தப்பெல்லாம் அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு மோடி அவர்கள். அப்புறம் யாரை வர சொல்ல முடியும்? சார், 2012 மன்மோகன் சிங் இந்த விஷயத்தை பற்றி பேசினார். அது இப்போது நரேந்திர மோடி கோட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது சார்? இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து. எப்போ நடந்தது அது? 1947. 48. ஆமாம். அது என்னத்துக்கு அப்போ வந்து அவர் பேசணும்? யாராவது கேட்டிங்களா? நீங்கள் கமல்ஹாசனை சொல்கிறீங்க. அவரை தான் சொல்கிறேன். அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? பேசினார்ல, அதுக்கும் வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக உளறிட்டு போனார்ல. அப்புறம் இதை மட்டும் கேட்குறீங்க. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்க சில விஷயங்கள், அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸ் தலைவர்கள் சில பேர் பேசிட்டு வர விஷயங்கள், அதெல்லாம் சேர்த்து அவர் பேசியிருக்காரு. அந்த என்னவோ ஒரு படம் ஒன்று, ஹாலிவுட் படத்தில் வந்து ப்ரெசன்ட் அண்ட் சம் டேஞ்சர் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதை அவர் வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. இதில் என்ன தப்பு விஷயம்? ஆனால் சார், இப்போது காங்கிரஸ் கட்சி வந்து அந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பேசுகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக சொன்னாலும் கூட சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுமே வந்து ஒரு சாஃப்ட் கோர் இந்துத்துவை நோக்கி போகுது அப்படின்ற விமர்சனம் எதிர்கட்சிகளே சொல்லும்போது, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்லும்போது, இன்னுமே அந்த காங்கிரஸ் வந்து அந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு சரியானதா? சாஃப்ட் கோர் ஹிந்துத்துவான்னு எதை சொல்றீங்க நீங்க? இந்த ராகுல் காந்தி கோவிலுக்கு போறதா இருக்கட்டும், எலெக்ஷன் நேரத்துல மட்டும் தான் எலெக்ஷன் நேரத்துல மட்டும் அதைத்தான் சாஃப்ட் கோர்ன்றாங்க. அது எப்படிங்க எலெக்ஷன் நேரத்துக்கு நம்ம அண்ணன் திருமாவர்கள் கூட தான் வந்து கோயிலுக்கு போயிட்டாரு, சாமி கும்பிட்டு வராரு. அப்புறம் அப்போ திருமாவர்களையும் நீங்க சாஃப்ட் கோர் ஹிந்துத்துவான்னு சொல்லுவீங்களா? சொல்லலைல்ல. ஒன்று திருமாவர்களை சொன்னா அண்ணன் ராகுல் காந்தியை சொல்லுங்க, அவரு இல்லை அப்படின்னா இவரும் இல்லை. அதனால இதெல்லாம் நான் சாஃப்ட் கோர் ஹிந்துத்துவான்னு ஏற்றுக்க மாட்டேன். அடுத்தது, இப்போது நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கர்நாடகாவில் வந்து நீங்கள் முஸ்லீம்களை எல்லாம் ஒட்டுக்காக கொண்டு வந்து பிசி லிஸ்ட்டில் சேர்த்துட்டீங்க, இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இதுக்கு என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்னு நீங்கள் பேர் சொல்லுவீங்க? அப்போ அவங்க வந்து இது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பாஜகவுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு நேற்று கிடையாது, ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் பிஜேபி அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் மாறிடுச்சுன்னு எப்படி நம்ம சொல்கிறீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள்.
கோயிலுக்கு election நேரத்துல பலர் வந்து காங்கிரஸ் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, நீங்களும் வந்து ஒரு சாஃப்ட் கோர் இந்துத்துவாவை தான் நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு தான் எந்த விதத்துலன்னு எனக்கு சொல்லுங்க. எலெக்ஷன் நேரத்துல கோயிலுக்கு போறதை மட்டும் வச்சு நீங்க சாஃப்ட் கோர் இந்துத்துவான்னு சொன்னா அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? நான் தான் சொன்னல திருமாவுடைய உதாரணம். அப்போ இதெல்லாம் வந்து சாஃப்ட் கோர் இந்துத்துவா அப்படின்னு சொன்னா மேபி காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணியில் நம்பர் ஆஃப் சீட்டை குறைக்கணுன்றதுக்காக கூட இப்படி ஒரு கேம் ஆடலாம் விஷயம். இல்லை சார், நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே வந்து அந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் வந்து எப்படி காங்கிரஸ் கட்சியில் இப்போ வரைக்குமே இன்னும் மைனாரிட்டி பாலிடிக்ஸை நம்பி இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது காங்கிரஸ் கட்சிக்கே வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு தானே அர்த்தம். முதல்ல காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்குமே கிடையாது. அப்புறம் தானே நீங்கள் வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியா தப்பான ஸ்ட்ராட்டஜியான்னு சொல்கிறது. அடுத்தது நார்த்தில் வந்து ஹிந்துத்வா பாலிடிக்ஸ்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். யோகியை வந்து நீங்கள் வந்து ஹிந்துத்வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் அங்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறது டெவலப்மெண்ட். இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் அவர் கொண்டு வராரு. எத்தனை ஏர்போர்ட் வந்திருக்கு, எத்தனை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காரு. டெவலப்மெண்ட்டை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் யோகி அவர்கள் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு எந்த பேட்டிலையும் சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் செஞ்சிட்ருக்காரு. கரெக்டாக? அதனால் உங்களுடைய ஃபெயிலியரை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஹிந்துத்வா பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கு நார்த்தில் குறிப்பாக ஊபி, எம்பி இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து பாஜக ஜெயிச்சுட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் தான். ஹிந்துத்வா பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இவங்களுடைய வெற்று கோஷம் தான் விஷால். கடந்த 10 ஆண்டுகள் நம்ம பார்க்கும்பொழுது மோடி அவர்கள் தான் ஆட்சியில் இருக்காருன்னு பொழுது அவங்க ஆட்சியினுடைய சாதனையை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மதவெறியை தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க இன்னைக்காங்க அவங்க சொல்கிறாங்க மோடி அவர்கள் மதவெறியை தூண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னைக்கு சிஎம் ஆனாரோ அன்னிலேருந்து அதை தான் சொல்லின்னு வராங்க. இன்னைக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இந்த மாதிரியான ஒரு அட்டாக் அவங்க எடுக்கலைல்ல. என்னைக்கு அவங்க சொல்லலை மோடி அவர்களை பற்றி மதவெறி அப்படின்னு? ஆரம்பத்துலேருந்து எதான் சொல்லின்னு இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு ஏதோ புதுசாக மதவெறியை தூண்டுறார், சரி மதவெறியை தூண்டுற மாதிரி பேசினார்னு சொல்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சி வந்து எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? மதவெறியை தூண்டுமாறு பேசினார் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் அவர் தலைவர்களையும் அவதூறு பேசினார், இது வந்து வாக்காளர்களை தவறாக வழிநடத்துவது போல் இருக்கிறது அப்படி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மதவெறின்றதை பற்றி அவங்க சொல்லவே இல்லையே. அப்புறம் நீங்களே எப்படின்னா மதவெறி பேச்சு அப்படின்னு சொல்லினீங்க. எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் இங்கே பேசுகிறார் மதவெறி அப்படின்னு. காங்கிரஸ் கட்சியே சொல்லலை. எலெக்ஷன் கமிஷனில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போய் பாருங்கள். ஒற்றை இடத்துல வந்திருக்கு பேப்பரில். சொல்ல வேண்டியதானே மதவெறியை தூண்டு மாதிரி பேசினார்னு. ஏன் சொல்லலை? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதில் சப்ஸ்டன்ஸே கிடையாது, நிற்காது அப்படின்னு. அதனால தான் எங்கள் தலைவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்க பேசாததா? மௌத்துக்கா சாதாகர் அப்படின்னு இவங்க பேசலை, நீச் ஆத்மி அப்படின்னு பேசலை. ஆனால் எங்கள் காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து டீ ஆத்தலாம் அப்படின்னு அவர் பேசலை. இதை விடவா ஒரு இழிவான பிரச்சாரம் நீங்கள் பார்த்துட போகிறீங்க? சரி, நான் கேட்குறேன், இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதுக்கப்புறம் தேர்தலே இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ இது வந்து வாக்காளர்களை தவறாக வழிநடத்துவது கிடையாதா? எப்படிங்க தேர்தல் இல்லாமல் செய்ய முடியும்? இந்திரா காந்தி அவர்களால் மட்டும்தான் செய்ய முடிந்தது எமர்ஜென்சி காலத்தில். அதை செஞ்சதே நீங்கள் தான். இது எப்படி இருக்குன்னா, இந்த கெமிக்கல் பாம்ஸ், அதுக்கப்புறம் நியூக்ளியர் பாம், இதெல்லாம் வந்து பிரயோகம் செய்தது யாருன்னா அமெரிக்கா. ஆனால் அவங்க தான் உட்காந்து ஐயோ நீர்லாம் அடுகுண்டு வச்சுக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சி சொல்கிறது. ஆனால் சார், இப்போ மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு உங்களுடைய தாலியவே வந்து பறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்தாரு. அது கவுண்டர் கூட்டுக்கு விதமாக வந்து பிரியங்கா காந்தி சொல்லியிருந்தாங்க. அந்த வார் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் நிறைய நகைகளும் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இது சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள். என்ன நாட்டிலே இந்திரா காந்தி அவர்கள் மட்டும்தான் நகையை கொடுத்தாங்களா? தமிழகத்திலேருந்து எத்தனை குடும்பத்தில் அவங்க நகையை கொடுத்துருக்காங்க தெரியுமா? சண்டை நடக்கும் போதெல்லாம் இங்கிருந்து தமிழ் திரைப்பட கலைஞர்கள் அவங்க வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதே மாதிரி போரில் அடிபட்ட வீரர்கள் அவர்களோட சேர்ந்து கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் போயிருக்காரு. அதனால் இன்னும் இவங்க மட்டும்தான் பண்ண மாதிரிலாம் உட்காந்து ஊரை நம்ப வைக்காதீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இப்படித்தான் நீங்கள் பொய்யா பேசிட்டு வரீங்க. இன்னும் நம்புவதற்கு ஜனங்க தயாராக இல்லை. எப்போவுமே அடுத்தவனை முட்டாள்னு நம்ம பேசினே இருந்தோம் அப்படின்னா நாம தான் முட்டாள் விஷால். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போது எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த புகார்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துட்டு வராங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் மேலே பெரிய விமர்சனமும் இந்த நேரத்தில் எழுது. ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்றது வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஈசி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது நான் கூட இப்போ வந்து உங்கள் மேலே போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சார், இந்த மாதிரி விஷால் வந்து என்னை இடக்கு உனக்காக கேள்வி கேட்டார், என்னை பற்றி வந்து தப்பாக பேசிட்டார் அப்படின்னு. போலீஸில் விசாரிப்பாங்களா மாட்டாங்களா?
அதில் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருந்தால் தானே வந்து அடுத்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் சப்ஸ்டன்ஸே இல்லை அப்படின்னும் போது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது இருக்கணும், இருந்தால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆக்ஷனபிள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் ஒன்றா கொடுத்துட்டு போங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? 1000 பேர் இப்போ ஏதோ இன்னொன்று கூட பார்த்தேன், எல்லாருமா சேர்ந்து அந்த கம்ப்ளைண்ட் அனுப்புங்க அப்படின்லாம் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அனுப்புங்க, என்னப்பா நீங்கள் எவ்வளோ வேணா கம்ப்ளைண்ட் அனுப்புங்க. கம்ப்ளைண்ட்டில் சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நச்சுன்னு ஒரே கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா நீங்கள் 1 லட்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், ஏதோ கையெழுத்தெல்லாம் கூட வாங்கினாங்கல்ல, ஏதோ ஒரு எக்ஸாமை தடை பண்ணணும் அப்படின்னு நீட்டுக்கு. என்னாச்சு? எவ்வளோ கையெழுத்து வாங்குறீங்கிறது முக்கியம் இல்லை, சப்ஸ்டன்ஸ் இருக்கா, லீகாலிட்டி அதில் இருக்கா, அதுதான் முக்கியம். நான் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் விஷால். அது தாண்டி இன்னொரு கேள்வி என்ன சார், இப்போ நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல வந்து நார்மலாக தான் போச்சு அந்த பிரச்சாரங்கள் எல்லாமே. அதை தாண்டி என்ன ஒன்றுனா அந்த கச்சத்தீவுன்ற ஒரு விஷயம் தான் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. ஆனால் செகண்ட் ஃபேஸ்க்கு அப்புறமா ரொம்ப அக்ரெசிவாக வந்து அட்டாக் பண்ணுறாரு எதிர்கட்சிகளை. இதில் என்னங்க இருக்குது, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஐபிஎல்லில் வந்து இனிஷியல்லையே நீங்கள் எல்லா பெஸ்ட்டு பிளேயர்ஸையும் யூஸ் பண்ணிட முடியாது, எல்லா டெக்னிக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக மேலே போக 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 தான் நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் கேட்டிங்களா காங்கிரஸோடைய தப்பான ஸ்ட்ராட்டஜியானு, நான் அப்போவே சொன்னேன் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுன்னு, ரைட்? பிஜேபி ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி தே ஆர் ஹேவிங் எ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் தர் ஓன். அதை எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? இன்னும் அடுத்த ஃபேஸ்லலாம் பாருங்கள், இன்னும் அவ்வளோலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுங்கள். சரி, இப்போது இந்தியாவில் வந்து இந்த எக்கனாமிக் பாலிசியை மாற்றினதே வந்து முதல்ல காங்கிரஸ் தான் நம்ம சொல்லலாம். இந்த 1991 வந்து நரசிம்மராவ் வந்து மாற்றினார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த அதிக அளவு ஒரு கார்ப்பரேட் கிட்ட வந்து சொத்து அதிகமாக குவியுது, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து அடிக்கடி வந்து ராகுல் காந்தி வந்து குறிப்பிடுறாரு. அந்த சொத்துக்கள் வந்து சம்திங் விசாரிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது உண்மையாக பாசிபிளா சார் இது சட்ட ரீதியாக பார்க்கும்போது? அதாவது காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்களை மோடிக்கு எதிராக கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இவர் வந்து இன்னும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு போட்டியாக வந்துட்டு இருக்காரு போல இருக்குது. என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? ஏன் அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த லிபரலைசேஷன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடிலாம் இந்தியாவில் கோடீஸ்வரர்களே கிடையாதா? அப்போல்லாம் லைசன்ஸ், கோட்டா, பர்மிட்டு, தம்பி இன்றைக்கி ஹெல்த் ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கடையில் விற்குது. வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சானா அப்படி ஒரு ஷோரூம் வாசலில் போய் நின்றியானா கையில் காசு இல்லாட்ட கூட வாங்க இஎம்ஐயில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கபால்னு உங்களை பிடிச்சி உட்கார வச்சு வண்டியில் உட்கார வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் ஸ்கூட்டர் புக் பண்ணால் எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா வரத்துக்கு? டெலிஃபோன் கிடைக்காது. அதெல்லாம் வந்து பெரிய அதிகாரிகள், பணம் படைத்தவர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது டெலிஃபோன். இப்படித்தான் இந்தியாவை வச்சு இருந்தது அந்த காங்கிரஸ் கட்சி. ஏதோ அந்த குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் பிஎம்ஆ வந்தார், அவர் புண்ணியம் கட்டிக்கினாரு நரசிம்மராவ் அவர்கள். இதில் வேற சில பேர் வந்து மன்மோகன் சிங் அவர்களை வந்து பெருசாக பேசுவாங்க. கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷன் இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎன் வர்மா அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் பிளானிங் கமிஷனில் இருந்தார். நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு ஹி வெண்ட் ஆன் டு பிகம் பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர். இன்ஃபேக்ட் அந்த பீரியடில் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பிளானிங் கமிஷன். ஏஎன் வர்மா அவர்கள் அங்கே இருந்தப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஒன்றும் இல்லை, ஒருத்தரோட ஒரு 5 நிமிஷம் இன்ட்ராக்ட் பண்ணாலே அவள் யார் எப்படி அப்படின்னு அப்படியே புட்டு புட்டு வச்சுருவார். இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்களா எக்ஸ்ரேன்னு, அந்த மாதிரி அவர் தான் இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டது. அவர் ஒன்லி எக்ஸிக்யூட் பண்ணார். நரசிம்மராவ் வந்து இதெல்லாம் பண்ணணும்னாரு, மன்மோகன் சிங் வந்து அதை பண்ணார், அவ்வளோதான். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டு ஏஎன் வர்மாவும் இன்னொரு ஆஃபீஸரும், ரைட்டுங்களா? அடுத்தது இதற்கான விதை அப்படிங்கிறது வந்து சந்திரசேகர் அவர்கள் காலத்திலேயே போடப்பட்டது. அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. ரெண்டாவது வேற வழி இல்லை, காலத்தின் கட்டாயம்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லப்போனால் இந்த லிபரலைசேஷன் அப்படின்றது வந்து அதுக்கு பல வருடங்கள் முன்னாடியே பேசப்பட்ட விஷயம். ராஜாஜி அவர்கள் ஒரு காலத்தில் இதை பற்றி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த லேட் 60s and 70s இதில் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் ரொம்ப விவாதிக்கப்பட்டு வந்தப்போ தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போது இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து டொனேஷனு இந்த மாதிரி லிபரலைசேஷன் இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க, எதிர்கட்சிகளுக்கு நமக்கு ஒன்றும் வருதில்லை அப்படின்னு சொன்ன உடனே தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் இவங்கெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கறத தடை செய்தார்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார், சூட்கேஸ் கல்ச்சர் அப்படின்னாரு. எல்லாம் லைசன்ஸு, கோட்டா, இவ்வளோதான், இதுக்கு மேலே நீ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கணும். அப்போ அந்த பர்மிஷன் வாங்கணும்னா இத்தனை சூட் கேஸு, இப்படித்தான் இவங்க காசு பார்த்துன்னுக்கிறாங்க,
இதுதான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களது பெரிய குற்றச்சாட்டு. அதுக்குத்தான் வந்து பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. லாலு பிரசாத் யாதவ் அதில் ஜேபி அவர்களுடைய ரைட் ஹேண்டாக இருந்தார். இன்னைக்கு எப்படி இருக்கார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அதனால் இந்த லிபரலைசேஷன் அப்படின்றது ஏதோ காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அடுத்தது அதற்கு முன்னாடியும் இந்த மாதிரியான கோடீஸ்வரர்கள் இருந்தார்கள். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன் அந்த லிபரலைசேஷன் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் கோடீஸ்வர தொழிலதிபர்கள் கிடையவே கிடையாதா? எங்கே போனாங்க? பட் அதை தாண்டி சார் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படியும் சரி, ஸ்ட்ரக்சர் படியும் சரி, ராகுல் காந்தி சொல்கிற விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா? ஏங்க நான் தான் அப்பயே சொல்லிட்டேன், சீமானோட போட்டி போட்டுக்கிறார் அப்படின்னு. சீமான் அவர்கள் சொல்கிறத நடைமுறைப்படுத்த முடியும்னா அப்போது ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறது நடைமுறைப்படுத்த முடியும். ஏங்க அவர் வந்து பிஎம்மாக வரப்போகிறது கிடையாது. அதனால் இஷ்டத்துக்கு வாயில் வடை சுட்டு வரலாம். அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட, யாருமே அவர் சீரியஸாக எடுத்துக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலே யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது. அந்த வாரிசுக்கெல்லாம் 55% வரி அப்படி அது இதெல்லாம் வாய்ப்பு இல்லையோ? ஒன்று தெரியுமா, இப்போ காங்கிரஸ் ஒரு கவுண்டர் ஊற்றுனுக்கிறாங்க, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இதை அபாலிஷ் பண்ணதே வந்து காங்கிரஸ் அரசாட்சி தான் அப்படின்னு. கரெக்டு. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை அபாலிஷ் பண்ண உடனே அதனால் பயனடைந்த ஒரு பிரபலம் அப்படின்னா ராகுல் காந்தி, பிரியங்கா, வருண் காந்தி. ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொத்துக்களெல்லாம் 3 பேரன்களுக்கும், அதை 2 பேரன் ஒரு பேத்தின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த சட்டம் அமலுக்கு வருகின்றது. விபி சிங் அவர்கள் தான் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த மாதம் இந்த உயில் படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அபாலிஷ் பண்ணதுனால அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ப்பா. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி விஷால்.